இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், வெறும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்ல, ஐஏஎம்ல படிச்சவர், மேனேஜ்மெண்ட்ல படிச்சவர். அவரோட அறிவு எப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் எப்படி டேட்டா பேசுவார், இவர்கிட்ட போய் பேசலாமா? அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, கரெக்டா கேட்டேன்னு மாட்டிக்கிட்டார். இப்ப இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களும் டிஆர் பாலு மேல இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. அழகிரி மற்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அண்ணாமலை மீது மட்டும் அவதூறு வழக்குன்னு அந்த துணிச்சல் எப்படி அவருக்கு வந்துச்சு? துணிச்சல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து என்னென்ன, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நேத்து வந்த ஒரு அரசியலுக்கு, அவர் வயசு என்ன, உங்க வயசு என்ன பாக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்றது, நான் மக்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? இப்ப நாங்க கோர்ட்ல இருந்தோம், எங்களுக்கு எப்படி சிரிப்பு வந்திருக்கோம்? அந்த கம்பெனி யாருக்குமே தெரியல. இல்ல அண்ணாமலை அவர்கள் காமிக்கிறாரு, இதான் உங்க பையனோட பாலு ராஜ்குமார் யார் தெரியுமா? ஆமா என் பையன், அவர் தான் உங்க ஓனரா, எனக்கு தெரியாது. அப்போ எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க, எனக்கு தெரியாது. அப்ப இந்த சன்னு வந்து அவருக்கு கொடுத்துருக்கு 6.5 கோடியே தெரியாதுன்னா அப்படி வச்சுப்போம். தெரியாம உண்மையே தெரியாம இருந்தாருச்சுங்க.